Harry Potter and the Deathly Hallows Chapter 16 Part 2 Godric's Hollow. ஹெர்மாயினி அவர் அதை பண்ணியிருப்பாரு. அப்போ நம்ம காட்ரிக்ஸ் ஹாலோவுக்கு போக போகிறோமா அப்படின்னா ஹாரி ரொம்ப ஈகராக கேட்பானா. ஆமாம் ஹாரி, பட் நம்ம அதை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிக்கணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு வேகமாக அதோட சேரில் நல்லா நிமிந்து உட்காருமா. புதுசாக போகிற பிளான் ஹெர்மாயினியோட மூடை நல்லாவே லிஃப்ட் பண்ணிருச்சுன்னு ஹாரிக்கு ஹெர்மாயினியை பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்ம 2 பேரும் இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே டிசாப்பரேட் பண்ணுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அங்கே போகணும். நம்ம மேலே டிசிலூஷ்மெண்ட் சாம்ஸ் யூஸ் பண்ணலாமா? ஆனால் அதை விட பாலிஜூஸ் போர்ஷன் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யாரோட முடியவாவது கலெக்ட் பண்ணணும். ஹாரி, நம்ம அங்கே போக போகிறோம்னா நல்லா ஆள்மாறாட்டம் பண்ணி தான் போகணும். எதுலேயுமே நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்னு ஹெர்மாயினி வேகமாக நிறைய பிளானை சொல்லிகிட்டு இருக்குமா. ஹாரி ஹெர்மாயினி அப்படியே பேச விட்டுட்டு இருப்பான். ஹெர்மாயினி என்ன சொன்னாலும் ஓகேன்னு எல்லாத்துக்குமே தலையாட்டிகிட்டு இருப்பானா. அவனோட இப்போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லுமே அந்த கான்வர்சேஷன்லேருந்து வேறு பக்கமாக போயிட்டுருக்கோம். கிரிங்கார்ட்ஸில் இருக்கிற கிரிஃபண்டோரோட வாள் ஃபேக்குன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் அவன் எக்ஸைட்டடாகவே இருக்கான். அவனோட வீட்டுக்கு போக போகிறான். அவனுக்குன்னு இருந்த குடும்பம் எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு இப்போ ஹாரி போக போகிறான். வால்டமோர்ட்டுன்ற ஒருத்தவன் இல்லைனா அவன் இந்நேரம் காட்ரிக்ஸ் ஹாலோவில் தான் வளர்ந்துருப்பான். எல்லா ஸ்கூல் ஹாலிடேவையும் அவன் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பான். அண்ட் அவனுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்திருப்பாங்க. இந்நேரம் அவனோட 17வது பர்த்டேக்கு கேக் செஞ்சு கொடுத்தது அவங்க அம்மாவாக தான் இருப்பாங்க. காட்ரிக்ஸ் ஹாலோவுக்கு போக போகிறோன்றது நல்லா தெரிஞ்ச உடனே இந்த விஷயம் எல்லாமே ஹாரியோட மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கும். அது அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு இதை நரேட் பண்ணும்போதே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா கஷ்டம் தானே. இப்போது அந்த ஒரு கேரக்டர் இல்லைன்னா அவனுக்குன்னு அம்மா அப்பா இருந்திருப்பாங்க, அவனுக்குன்னு ஒரு வீடு இருந்திருக்கும், மேபி தம்பி தங்கச்சி கூட இருந்திருப்பாங்க, அவனோட லைஃபே மாறி இருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தினால இப்போ அவனோட லைஃபே எந்த மாதிரி மாறிடுச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் நரேட் பண்ணும்போது எனக்கு. ஹெர்மாயினி அன்றைக்கி நைட்டு பெட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹாரி ரொம்ப குவைட்டாக அதோட பீடட் பேக்கில் இருந்து அவனோட ரக்ஸாக் இருக்கும்ல அதை எடுத்து அதுக்குள்ளே ஹாக்ரிட் பல வருஷத்துக்கு முன்னாடி ஹாரிக்கு ஒரு ஃபோட்டோ ஆல்பம் கொடுத்துருப்பார்ல அதை எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பான். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டே கையசைக்கிற அந்த ஃபோட்டோ இமேஜ் அதில் பார்ப்பானா. அவனுக்குன்னு இப்போ இருக்கிறது இது மட்டும்தான், இந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான். அடுத்த நாள் வந்துருமா. ரொம்ப சந்தோஷமாக ஹாரி காட்ரிக்ஸ் ஹாலோவுக்கு கிளம்பி போகலான்னு தான் ரெடியாக இருப்பான். ஆனால் ஹெர்மாயினி கிட்ட வேறு ஐடியாஸ் இருக்கும். அவங்க அம்மா அப்பா இறந்து போன அந்த ஊருக்கு, அந்த வில்லேஜுக்கு ஹாரி திரும்ப ரிட்டர்ன் வருவான்னு வால்டமோர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்பவே கன்வின்ஸ் ஆகியிருந்ததா. அதனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இவங்களால வேற ஆளாக மாறி போக முடியும், நல்ல ஸ்ட்ராங்காக மாறி போக முடியுமோ அந்த அளவுக்கு மாறினக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்பவே டிட்டர்மைண்டாக இருக்கும். இவன் தான் ஹாரி, இவ தான் ஹெர்மாயினின்னு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்பவே டிட்டர்மைண்டாக இருக்குமா. ஸோ அன்னையிலேருந்து 1 வீக் கழிச்சு பார்க்குறதுக்கே இன்னசென்ட்டாக இருக்கிற 2 மகிள்ஸ் கிறிஸ்மஸ் ஷாப்பிங்காக வருவாங்களா. அவங்களோட தலைமுடியை பிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அண்டு நல்லா இன்விசிபிலிட்டி க்ளோக்கில் 2 பேரும் சேர்ந்து டிசாப்பரேட் ஒழுங்காக பண்ணுற மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறம் தான் காட்ரிக்ஸ் ஹாலோவுக்கு கிளம்புறதுக்கு பிளானே பண்ணுவாங்க. கொஞ்சம் இருட்டானக்கப்புறம், அதாவது ஈவினிங்க்கு அப்புறம் அந்த வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்களா. ஸோ ஆஃப்டர்நூன் வந்தக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் பாலிஜூஸ் போர்ஷனே குடிப்பாங்க. ஹாரி நல்லா வழுக்க விழுந்து போய் இருக்கிற ஒரு மிடில் ஏஜ்டு மகிள் மேனாக மாறிடுவான். ஹெர்மாயினி பார்க்குறதுக்கு குட்டையாக இருக்கிற அந்த மகிள் மேனோட ஒய்ஃபாக மாறிடும். அதோட பீடட் பேக்கில் இவங்களோட டென்ட்டுக்குள்ளே இருக்கிற இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி அதோட கோட்டுக்குள்ளே இருக்கிற பாக்கெட்டில் வச்சுருமா. அந்த ஹார்க்ரக்ஸை ஹாரி அவனோட கழுத்தில் போட்டிருப்பான். தென் இன்விசிபிலிட்டி க்ளோக் அவங்க 2 பேர் மேலே போட்டுட்டு அடுத்த செகண்ட் அவங்க அங்கேருந்து டிசாப்பரேட் பண்ணிடுவாங்களா. இருட்டான சுழற்சிக்குள்ளே போவாங்களா. ஹாரியோட ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக துடிச்சிட்ருக்கும். ஹாரி கண்ணை ஓப்பன் பண்ணுவான். அவங்க 2 பேரும் ஒருத்தரை கையை பிடிச்சிட்டு நல்ல ஸ்னோவாக விழுந்து கிடக்கிற ஒரு சந்தில் நின்றுட்டுருப்பாங்க. மேலே வானம் நல்லா டார்க்காக இருக்கும். அங்கங்கே நட்சத்திரங்களும் நல்லா மின்னிட்டுருக்கும். அந்த நேரோவான ரோடுக்கு 2 சைடுமே காட்டேஜஸாக இருக்குமா. அந்த வீடுகளில் இருக்கிற ஜன்னல் வழியாக பார்த்தா உள்ளே இருக்கிற கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் அவ்வளோ நல்லா ஜொலிச்சுட்ருக்கும். இவங்க நிற்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி பார்த்தா அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் நல்ல கோல்டன் கலரில் எரிஞ்சிட்ருக்குமா. பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதுதான் வில்லேஜோட சென்டர்னு. இவ்வளோ ஸ்னோவா அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியாக அந்த க்ளோக்குள்ளே அமைதியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இதை பற்றி யோசிக்கவே இல்லை ஹாரி. இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் பண்ணியும் இந்த ஸ்னோவை நம்ம மறந்தே போயிட்டோம். நம்மளோட கால் தடத்தை இப்படி போனால் நம்ம விட்டுட்டு போயிட்டுருப்போம். நீ முன்னாடி நட, நான் பின்னாடியே கால் தடத்தை மறைச்சிட்டே வரேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா.
ஹாரிக்கு இந்த வில்லேஜ்குள்ளே இப்படி இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு கால் தடத்தை மறைச்சிட்டு இப்படிலாம் போகிறதுக்கு சுத்தமாக அவனுக்கு விருப்பமே இல்லை. நம்மளோட க்ளோக்கை நம்ம கழட்டிடுவோம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா, ஹெர்மாயினி பார்க்குறதுக்கு அவ்வளோ பயந்து போய் நின்றுட்டுருக்கோம். ஓ கமான் ஹெர்மாயினி, நம்ம என்ன பார்க்க நம்மளை மாதிரியா இருக்கோம், அண்ட் யாருமே நம்மளை சுற்றி இல்லை பாரு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. தென் அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக்கை அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாரி அந்த க்ளோக்கை எடுத்து அவனோட ஜாக்கெட்குள்ளே வச்சுப்பானா. தென் அவங்க 2 பேருமே அந்த ரோட்டில் நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ரோடு ஃபுல்லாக அவ்வளோ ஸ்னோவாக இருக்கும், பயங்கரமாக ஐஸாக இருக்கிற காற்று அவங்க முகத்தில் பட்டு அப்படியே அவங்க முகம்லாம் எரிஞ்சிட்ருக்கும். அங்கே இருக்கிற ஒவ்வொரு காட்டேஜஸையும் கடந்து நடந்து போயிட்டுருப்பாங்களா. அதில் எதில் வேணாலும் ஜேம்ஸும் லில்லியும் வாழ்ந்துருக்கலாம், அண்ட் இப்போது அதில் எதில் வேணாலும் பத்தில்டா வாழ்ந்துட்டுருக்கலாம். ஹாரி அங்கே இருக்கிற ஒவ்வொரு காட்டேஜஸோட ஃப்ரண்ட் டோர்ஸையும் நல்லா பனியாக விழுந்து கிடக்கிற அந்த ரூஃப்ஸையும் பார்த்துட்டே வந்துட்டுருப்பானா. இதில் அவனுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான், அவன் வாழ்ந்த வீடு எது ஞாபகம் வருதான்னு. ஆனால் அவனுக்கே நல்லா தெரியும் அது இம்பாசிபிளான விஷயம்னு. ஏன்னா அவன் இங்கே வாழ்ந்த போது அவனுக்கு வெறும் 1 வயசு தான். இவங்க நடந்து போயிட்டுருக்கிற அந்த குட்டியான சந்து லெஃப்ட் சைட் திரும்புமா, இவங்களும் திரும்புவாங்களா. பார்த்தா அந்த வில்லேஜோட சென்டருக்கு வந்துடுவாங்க. அங்கே ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி இருக்கும், வில்லேஜ் ஸ்கொயர்னு சொல்லுவோம்ல, அது இவங்க கண்ணுக்கு தெரியுமா. அந்த வில்லேஜ் ஸ்கொயரோட நடுவில் ஏதோ வார் மெமோரியல் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை சுற்றி லைட்டாக தொங்க விட்டுருப்பாங்களா. அது பக்கத்துலேயே கிறிஸ்மஸ் ட்ரீயும் இருக்குமா. காற்றடிக்கிறதுல அது வேறு அதை பாதி மறைச்சிருக்கும். அங்கே நிறைய கடைகளாக இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், பப் இருக்கும், குட்டியாக சர்ச்சும் இருக்கும். சர்ச்சோட விண்டோலேருந்து வர வெளிச்சம் அந்த ஸ்கொயரவே, அந்த வில்லேஜ் ஸ்கொயரவே நல்லா ஜொலிக்க வச்சுட்ருக்கோம். இந்த ரோட்டில் இருக்கிற ஸ்னோவில் இவங்களுக்கு நடக்கிறதுக்கே, அந்த ரோட்டில் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக வலிக்கி விட்டுட்டே இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரையும் மக்கள் இந்த ரோட்டில் நடந்துக்கிட்டே இருக்காங்களே. ஸோ அது நல்லா அமிங்கிரும், அது ஹார்டாயிரும், அப்போது ஸ்லிப்பரியாக தானே இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்துகிட்ருப்பாங்களா. இவங்களுக்கு முன்னாடி போகிற மக்களே கிறிஸ் கிராஸ் பண்ணிட்டு தான் நடந்து போயிட்டுருப்பாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற பப்போட டோர் ஓப்பன் ஆகும்போது அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களாம் நல்லா கத்தி சிரிக்கிற சத்தம் கேட்டுட்ருக்குறோம். அப்புறம் பாப் மியூசிக் சத்தம் கேட்டுட்ருக்கோம். அப்புறம் அது க்ளோஸ் ஆயிருமா. பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்கும்ல, அந்த சர்ச்சுக்கிட்ட போகும்போது உள்ளேருந்து கரோல் மியூசிக் சத்தம் கேட்குமா. கிறிஸ்மஸ் கேரோல் இருக்குல்ல, அந்த மியூசிக் சத்தம் கேட்குமா. ஹாரி, இது கிறிஸ்மஸ் ஈவன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அப்படியா அப்படின்னு ஹாரியே ஷாக் ஆகி கேட்பான். ஏன்னா இவங்க டேட்டெல்லாம் இப்போது என்ன, இன்றைக்கி என்ன தேதி, நாளைக்கு என்ன தேதி, எதுவுமே இவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் அவங்க ட்ராக் பண்ணுறதே விட்டுட்டாங்க. நியூஸ் பேப்பர்ஸை பார்த்துமே பல வாரம் ஆயிடுச்சா. ஸோ என்ன டேட்டு என்ன டே எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. நான் ஷோராக தான் சொல்கிறேன், இன்றைக்கி தான் கிறிஸ்மஸ் ஈவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி அங்கே இருக்கிற சர்ச்சை பார்த்தே சொல்லிகிட்ருக்கோம். அவங்க அங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹாரி. அவங்க அங்கே தானே இருப்பாங்க, உன்னோட அம்மாவும் அப்பாவும். அந்த சர்ச்சுக்கு பின்னாடி கிரேவியார்டு தெரியுது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. இதில் கிறிஸ்மஸ்ன்னு வந்தக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நல்ல வேலைக்கு நான் அதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறையா பேர் இந்த டவுட்டை கேட்டிருந்தீங்க. மாயாஜால உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரிலீஜன்னு ஒன்று இல்லைன்னா எதுக்காக அவங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கு நான் கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆன்சர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்ல சைட் பை சைட், அதில் தான் நான் இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி மாயாஜால உலகத்தில் இருக்கிறவங்க விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரிலீஜனும் கிடையாது அப்படின்னு. ஸோ அதில் தான் இந்த டவுட் நிறையா பேர் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே வீடியோஸ்லேயும் அதை கிளியர் பண்ணிடுறேன், ஏன்னா மிச்ச பேருக்கு தெரியாமல் போயிடும்ல. பிரிட்டனில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கிறிஸ்டியானிட்டி பரவ ஆரம்பிச்சிருச்சு. பல நூற்றாண்டுகளாகவே இருக்குதுன்றனால இப்போ தான் நமக்கு நிறையா ஃபெஸ்டிவல்ஸு, நிறையா லீவ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. லீவு அது இது ஹாலிடே அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. வருஷத்துக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ 2 ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி தான் நடக்கும். மக்கள் அதை குடும்பத்தோடு நல்லாவே கொண்டாடுவாங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்டியானிட்டி பிரிட்டனில் இருக்கிறனால அவங்க முன்னாடியிலேருந்தே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்களா. வருஷத்துக்கு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் அண்ட் ஈஸ்டர் ஹாலிடேஸ் தான் குடும்பத்தோடு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நாட்களாக இருக்கும். அதனால தான் மாயாஜால உலகத்தில் இருக்கிறவங்களும் இதை வந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலாக பார்க்காம குடும்பத்தோடு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெஸ்டிவலாக பார்ப்பாங்க. உலகத்தில் நிறைய ஏத்திஸ்ட் இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க. பிரிட்டன்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நிறைய பேர் ஏத்திஸ்டாக தான் இருக்காங்க. அவங்களும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வர இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி ஹாலிடேஸை நல்லா ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க.
ஏன்னா குழந்தைங்க வந்து படிச்சுட்ருப்பாங்க, வெளியில் எங்கேயாவது போய் படிச்சுட்ருப்பாங்க, வேறு நாட்டுக்கு போய் படிச்சுட்ருப்பாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வேறு எங்கேயாவது வெளியில் போய் தூரமாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அந்த ஹோல் குடும்பத்தையே இணைக்கிற ஒரு ஹாலிடேவாக தான் கிறிஸ்மஸ் இருக்கும். எந்த ஒரு ஃபெஸ்டிவலையுமே நம்ம ரிலீஜியஸ் நோக்கத்தோடு பார்க்காம ஒரு குடும்பத்துக்கு கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நாளாக பார்த்தோம்னா எல்லாமே நம்மளோட ஃபெஸ்டிவலாக தான் நம்ம எடுத்துப்போம். நான் பிரிசனர் ஆஃப் அஸ்கபானில் சொன்ன மாதிரி விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ்க்கு எந்த ஒரு கடவுள்களும் கிடையாது, மதங்களும் கிடையாது. இப்போது நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இப்போ தான் ரீசண்டாக ஒரு சில நூற்றாண்டுகளில் தான் வந்து இப்போது சவுத் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மந்திரவாதிகள், சூனியக்காரிகள்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து கடவுள்களை வச்சு இது பண்ணுற மாதிரி படத்தில் காமிக்கிறாங்களா இல்லை என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் நீங்கள் பழைய புக்ஸு அதில் இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள்கள்கிட்ட இருந்துலாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. எப்படின்னா நிறைய இதை அவங்க கும்பிடுவாங்க. அது கும்பிட்றது இந்த சென்ஸ் அவங்க எனர்ஜியை ரிசீவ் பண்ணிப்பாங்க. தண்ணியிலேருந்து, மரங்கள்லேருந்து, நெருப்புலேருந்து ஃபுல்லுமே எனர்ஜியை தான் அவங்க ரிசீவ் பண்ணிகிட்ருப்பாங்களே தவிர அதை வந்து கடவுளுன்னு பேர் வச்சு நம்மளாக தான் மாற்றிக்கிட்டோன்ற மாதிரி இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் ஏஷியா முழுக்க கொரியா, சைனா, ஜப்பான் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலுமே இந்த மாதிரி சார்சரிலாம் பண்ணுறாங்களா, மாயாஜாலம்லாம் பண்ணுறவங்க வந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. காலப்போக்கில் அவங்க பல கடவுள்களை கும்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மேபி அவங்க அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறாங்களே, அந்த பிளேசஸ், அந்த விஷயங்கள், அது எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறனால அதை கடவுள்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதுக்கு பேர் அந்த மாதிரி வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போவுமே இந்த மூன் இருக்குல்ல, ஃபுல் மூன் அப்போது வெளியில் டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு அதை குடிக்கிற பழக்கம்லாம் இன்ன வரையுமே நிறையா பேர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபெமினைன் எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணுறது, ஆன்மா, அந்த எல்லாத்துலேயுமே ஆன்மா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த ஆன்மா கிட்டேருந்து எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது இப்படி தான் இந்தியாவிலையுமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை கடவுள்களாக ரிலீஜனுன்னு வரும்போது அது வேறு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் மோஸ்ட்லி நீங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு எடுத்து பார்த்தீங்கனாலுமே இவங்க இந்த மாதிரி நேச்சர்கிட்டேருந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணி மேஜிக் பண்ணுறவங்களா தான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் பிரிட்டன்லையும். நம்ம ஊர்லலாம் அதை சொல்லுவாங்கள்ல, ஏதோ இந்த தகடு சம்திங், அது எனக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன்னு என்னன்னு தெரில, இந்த எலுமிச்சம்பழம்லாம் ஒருத்தவங்க வீட்டு முன்னாடி இருந்தால் அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏற்ற வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ பிடிக்காதவங்களோ ஏதோ இவங்க வீட்டுக்கு பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, பேடான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் முன்னாடி எல்லா இடத்துலையுமே, இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதுக்காக பிரிட்டனில் வந்து மகிழ்ஸ்க்கு வந்து விசார்ட்ஸ் அண்ட் விச்சர்ஸை பிடிக்காது, எதுக்காக அவங்கள எரிச்சாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி மேஜிக் விஷயத்தை வந்து இந்த மாதிரி தப்பான வழியில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம ஊர்லேயும் இருக்குல்லையா அந்த மாதிரி. நம்ம ஊரில் இந்த எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மேஜிக் இது பண்ணுறதுல, அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது அதை தப்பாக யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக தான். ஸோ மக்கள் வந்து அப்போ ரொம்ப பயந்து போய் தானே இருப்பாங்க. அந்த பயத்துலேயே அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிரும். அப்போ தான் இவங்களை காப்பாற்றுறதுக்காக ரிலீஜன் வந்தது. ஏன்னா ரிலீஜனுன்னு வரும்போது அங்கே ஒரு கடவுள் இருப்பாங்க, நிறைய கடவுள்கள் இருப்பாங்க, அவங்க வந்து நம்மளை சேவ் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நமக்கு துணைக்கு நம்ம கடவுள் இருப்பார், யாருனாலையும் நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்ற மிகப்பெரிய நம்பிக்கை மக்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் ரிலீஜியன் இதெல்லாம் வந்து நல்லா பெருசாக பரவ ஆரம்பிச்சிருச்சு, கடவுள் நம்பிக்கையெல்லாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜீபும்பா தான் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, மேஜிக்லாம் பண்ணி மக்களை பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் நிறையா நடந்தது. ரிலீஜன்லாம் வரும்போது அந்த ஒரு மக்களுக்கே தைரியம் வந்துருச்சு, என் கடவுளை மீறி எனக்கு எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ இது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் ரிலீஜியஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, எஸ்பெஷலி பிரிட்டன்லலாம் கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேஜிக் பண்ணுறவங்களும் சுத்தமாக பிடிக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் எரிக்கிறது அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. இப்போது நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, எனக்கு என் குலதெய்வம் இருக்குது, எங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது, இவங்க என்ன பண்ணாலும் எங்கள் வீட்டுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி, இவங்க என்ன ஜீபூம்பா பண்ணாலும் எங்கள் வீட்டுக்கெலாம் எதுவும் ஆகாது, எதுவும் அடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே. நான் ஜீபூமான்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பேடான விஷயம் பண்ணுறதுக்கு, அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. பட்டு இப்போது நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் பிரிட்டனில் வந்து கிறிஸ்டியானிட்டி பரவுனதுக்கப்புறம் எனக்கு ஜீசஸ் இருப்பார், எனக்கு எதுவும் ஆகாது, இவங்க யாருனாலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ ரிலீஜியன் வேற, கடவுள் கும்பிட்றவங்க வேற, மாயாஜாலம் பண்ணுறவங்க வேற. வருடங்கள் ஓட ஓட பிரிட்டனில் வருஷத்துக்கு ஒரு தடவை வர கிறிஸ்மஸ் அண்ட் ஈஸ்டர் ஃபெஸ்டிவல்ஸை வந்து ஹாலிடேவாக ஆக்கி அதை ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நல்ல நாளாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் மேஜிக்கல் வேர்ல்ட்லையுமே இதெல்லாம் அவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக. இப்போது மேஜிக் பண்ணுறவங்க யாருமே கடவுளை கும்பிடவே கூடாதா அப்படின்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பம். ஒருத்தவங்களுக்கு கடவுளை கும்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அவங்க கும்பிட்டுக்கலாம், அது அவங்களோட விருப்பம். இல்லை எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் அது அவங்களோட விருப்பம், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பிரிட்டன் போய் பார்த்தீங்கன்னா, யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறவங்க அண்ட் மித்த ரிலீஜன்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி அவங்களோட குடும்பங்கள்லாம் விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிலீஜனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது அவங்களோட விஷ். பட் இந்த புக்கு படி பார்த்தோம்னா ஸ்டில் பிரிட்டனில் மாயாஜால உலகம்னு தனியாக இருக்காங்க, மக்கள் நிறையா வாழ்ந்துட்டுருக்காங்க, மகள்ஸ் கூட சேர்ந்தே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து ஆனால் கொஞ்சம் மறைஞ்சு வாழ்கிறாங்க, மேஜிக்லாம் போடுறது வெளியில் தெரியாத மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. உலகத்தில் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி இருக்காங்க, மகள்ஸ்க்கு தெரியாமல் அவங்க அப்படி மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு பிரதர் கமெண்ட்டில் அயர்லாண்டு பற்றி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, அந்த கண்ட்ரியை வந்து எதுக்காக அப்படி பிரித்தாங்க அப்படின்னு. நான் இந்த சாப்டர் நரேட் பண்ணி முடிச்சிடுறேன், லாஸ்ட்டாக அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன், மறக்காமல் அதை கேட்டுட்டு போயிருங்க. ஏன்னா நான் கமெண்ட்டில் சொன்னேன், எனக்கே மறந்து போயிடுச்சு. ஆனால் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை நான் ஃபுல்லாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரியாது உங்களுக்கு, நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபைனலாக இந்த சாப்டரை நரேட் பண்ணி முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், மறக்காமல் அதை கேட்டுட்டு போயிருங்க. ஏன்னா அடுத்து ஃபுல்லுமே இந்த ஹோல் பிரிட்டனை வச்சு தான் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கண்ட்ரியும் இந்த மாதிரி ரிலீஜியஸ் இதனால தான் பிரிச்சிருப்பாங்க, டிவைட் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக தான். Now again coming back to the story, ஹாரி இது கிறிஸ்மஸ் ஈவென்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா, அப்படியா அப்படின்னு ஹாரி ஷாக்காகி கேட்டுட்ருப்பான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே டேட்டை எதையுமே நோட்டீஸே பண்ண மாட்டாங்க, அப்படியே அதை விட்டுருவாங்க. இன்றைக்கி என்ன நாள், நாளைக்கு என்ன நாள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நியூஸ் பேப்பர் பார்த்தும் பல வாரம் ஆயிடுச்சா, ஸோ என்ன டேட்னே உங்களுக்கு தெரியாது. நான் ஷோராக தான் சொல்கிறேன் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி அங்கே இருக்கிற சர்ச்சை பார்த்து சொல்லிகிட்ருக்கோம். அவங்க அங்கே தானே இருப்பாங்க அப்போது, உன்னோட அம்மாவும் அப்பாவும். எனக்கு அங்கே இருக்கிற கிரேவியார்டு தெரியுது அந்த சர்ச்சுக்கு பின்னாடி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஹாரிக்கு இப்போது எக்ஸைட்மெண்ட்டை விட ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு த்ரில் வரும். இப்போ அவன் அங்கே பக்கத்தில் இருக்கிறனால இதுக்கு மேலே அதை போய் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு பயம் இப்போ ஹாரிக்கு வந்துருச்சு. நம்ம போய் அதை பார்த்தே ஆகணுமா அப்படின்னு. ஹாரி எப்படி ஃபீல் பண்ணுறான்னு ஹெர்மாயினிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு போல். ஏன்னா ஹெர்மாயினி இப்போது ஹாரியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஹாரியை கூட்டிகிட்டு போகும். ஹெர்மாயினி முன்னாடி நடக்கும், ஹாரி பின்னாடி நடந்து வருவானா. அந்த வில்லேஜ் ஸ்கொயரை பாதி தாண்டி நடந்து போயிட்டுருக்கும் போது அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும். ஹாரி அங்கே பாரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அங்கே இருக்கிற வார் மெமோரியல் இருக்கும்ல, வார் மெமோரியல்னால் ஏதாவது ஒரு சின்ன மாதிரி அங்கே வச்சுருப்பாங்க, ஒரு வில்லேஜுக்கு நடுவில் வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்கொயருக்கு நடுவில் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு வார், ஏதாவது ஒரு போர், ஏதாவது ஒரு சண்டையில் வந்து ஒரு விக்ட்ரி அடைஞ்சிருப்பாங்களே, ஜெயிச்சிருப்பாங்களே, அதோட நினைவு சின்னமாக வச்சுருப்பாங்களே, இப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் நடுவில் வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி அங்கே ஒரு வார் மெமோரியல் இருக்குமா, அதை கையை காமிச்சு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். ஒரு மிகப்பெரிய கல் தூண் மாதிரி இருக்கும், அதில் அந்த சண்டையிலையோ போர்லையோ பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட நேம்ஸாக எழுதியிருப்பாங்களா, அதுதானே வார் மெமோரியல். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வில்லேஜ் ஸ்கொயரில் நடுவில் இருக்குமா. அவங்க அதை கடந்து பாதி தூரம் கடந்து போகும்போது டக்குன்னு அது ஒரு ஸ்டாச்சு மாதிரி, ஒரு சிலை மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். அந்த சிலையில் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தவர் இருப்பார், ஒரு மேன் இருப்பார், அவரோட தலைமுடிலாம் ஒரு மாதிரி கொசன்னு அன்டைடியாக இருக்கும், நீட்டாகவே இருக்காது, கண்ணாடி போட்டிருப்பாரு. அவங்க பக்கத்துலேயே ஒரு உமன் இருப்பாங்க, ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களோட தலைமுடி நல்லா நீளமாக இருக்கும். அவங்களோட முகமே ஃபேஸே பார்க்குறதுக்கு ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அவங்களோட கையில் ஒரு பேபி பாய் இருப்பான், அவங்க அம்மா கையில் அழகாக அந்த குழந்தை உட்காந்துருக்கும். அவங்க 3 பேரோட தலையிலையும் நல்லா அந்த ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கும்ல, ஸோ அது நல்லா ஃப்ளஃபியாக அவங்க 3 பேரோட தலையிலையும் வந்து தொப்பி மாதிரி உட்காந்துருக்கும். இந்த மாதிரி ஒரு அழகான சீனை இதை மூவியில் காமிக்கிறதுக்கு ஒரு 3 செகண்ட் ஆயிருக்காது. பட் இதை போய் அவங்க காமிக்காமல் விட்டுட்டாங்க. ஹாரி அந்த சிலை பக்கத்தில் போவானா, போய் உத்து பார்ப்பானா, பார்த்தா அது அவங்க அம்மா அப்பாவோட சிலை. அவங்க அம்மா அப்பாவோட ஃபேஸை நல்லா அதில் உத்து பார்ப்பான். அவங்களுக்கு இப்படி ஒரு சிலை வச்சுருப்பாங்கன்னு அவன் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. அதுவும் அவனவே ஒரு சிலையில் பார்க்குறது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஒரு சந்தோஷமான பேபியாக அவங்க அம்மா கையில் அவன் உட்காந்துருப்பான், நெத்தியில் தழும்பு இல்லாமல்.
ஹாரி அந்த சிலையை நல்லா உத்து பார்த்ததுக்கப்புறம் கமான் அப்படின்னு அவன் ஹெர்மாயினியை கூப்பிட்டுட்டு இப்போ அவங்க 2 பேருமே அந்த சர்ச்சை பார்த்து நடந்து போவாங்களா. அந்த ரோடை கிராஸ் பண்ணி அவங்க போயிட்டுருக்கும் போது ஹாரி திரும்பவும் அந்த சிலையை திரும்பி பார்ப்பானா. இப்போ அது திரும்ப வார் மெமோரியலாக மாறி இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அது வந்து மேஜிக்கலாக அந்த மாதிரி மாறுது. வார் மெமோரியலாக இருக்குது. மாயாஜாலம் தெரிஞ்சவங்க அதை வந்து கிராஸ் பண்ணி விச்சோ விசார்ட்ஸோ அதை கிராஸ் பண்ணி போகும்போது அது வந்து டக்குன்னு ஸ்டாச்சுவாக மாறுது. அந்த சர்ச் பக்கத்தில் அவங்க அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து அந்த கரோல் சத்தம், அவங்க பாட்டு பாடுற சத்தம் நல்லா இப்போது அதிகமாகவே கேட்டுட்ருக்குமா. ஹாரிக்கு அப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்ருக்கும். அவனோட தொண்டெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஆகிட்ருக்கும். ஏன்னா அவனுக்கு அப்படியே ஹாக்வர்ட்ஸோட ஞாபகம் வந்துட்டுருக்கும். ஹாக்வர்ட்ஸில் கிறிஸ்மஸ் அப்போலாம் இந்த பீவ்ஸ் இருக்குல்ல, இந்த கரோல் சாங்கை வந்து ரொம்ப ரூடான வெர்ஷன்லலாம் பாடிட்டுருக்கும். கெட்ட கெட்ட வார்த்தையில் அந்த கரோல் சாங்கை பாடிட்டுருக்கும். அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் கிரேட் ஹாலில் இருக்கிறது, ரான் அந்த நிட்டட் ஸ்வெட்டர் போட்டிருக்குது, டம்பிள்டோர் இருக்கிறது, இது எல்லாமே ஹாரியோட நினைவுகளில் வந்துட்டுருக்குமா. ஸோ அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கும். சர்ச்சுக்கு பின்னாடி, அந்த சர்ச்சுக்குள்ளே போனால் அங்கே பின்னாடி வந்து கிரேவியார்டு இருக்கும்ல, அந்த கேட்டை ஹெர்மாயினி ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் பண்ணும், அமைதியாக ஓப்பன் பண்ணி இப்போ அவங்க 2 பேரும் அந்த கிரேவியார்டுக்குள்ளே போவாங்க. அங்கே நிறைய கல்லறைகளாக இருக்கும். அந்த கல்லறைகளுக்கு மேலே அவ்வளோ ஸ்னோவாக கொட்டி கிடக்கும். சர்ச்சுக்குள்ளேருந்து வர அந்த வெளிச்சம் இருக்கும்ல, அந்த விண்டோ வழியாக வர வெளிச்சம் இந்த கல்லறைகள் மேலே ப்ளூ கலரில், கோல்டன் கலரில், ரெட் கலரில் வீசிகிட்ருக்கும். ஹாரி அவனோட ஜாக்கெட்குள்ளே இருக்கிற அந்த மந்திரக்கோலை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லறையை போய் பார்ப்பானா. இங்கே பாரு, இது அபாட்டோடது, மேபி ஹானாவோட லாங் லாஸ்ட் ரிலேஷனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. தயவு செஞ்சு அமைதியாக பேசு ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி கெஞ்சிட்ருக்கோம். ஹானா அபவுட் தெரியும்னா நம்ம ஹாக்வர்ட்ஸில் இவங்களோட இயரில் தானே அந்த பொண்ணு இருக்குது, ஹஃபில் பஃபில் இருக்கும். ஸோ அந்த பொண்ணோட ரிலேஷன், அந்த அபவுட் ஃபேமிலியோட யாரோ ஒருத்தவங்களோட கலரை இங்கே இருக்கும். இப்போ அவங்க 2 பேரும் அந்த கிரேவியார்டுக்குள்ளே நல்லா டீப்பாக போயிட்டுருப்பாங்களா. அங்கே இருக்கிற எல்லா கல்லறைகளையும் பார்த்துட்டே போயிட்டுருப்பாங்க. ஹாரி இங்கே வா அப்படின்னு ஹெர்மாயினி கூப்பிடுமா. ஹெர்மாயினியே ஹாரி கிட்டேருந்து ஒரு 2 கலரை தாண்டி தள்ளி நிற்குமா. இதுவா அப்படின்னு ஹாரி கேட்பானா. இல்லை, ஆனால் இங்கே பாரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அங்கே இருக்கிற டார்க்கான ஸ்டோன் இருக்கிற ஒரு கலரை கை காமிச்சு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கும். ஹாரி நல்லா கீழே குனிஞ்சு அந்த கலரையை பார்ப்பானா. நல்லா ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கிற அந்த கிரானைட் கல்லில் கேந்திரா டம்பிள்டோர் அப்படின்னு காவ் பண்ணி அதுக்கு கீழே அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் டேட் ஆஃப் டெத்தும் இருக்குமா. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே அவங்களோட பொண்ணு அரியானாவோட பேரும் எழுதியிருக்கும். அதுக்கு கீழே கொட்டேஷன் என்ன இருக்கும்னா, வேர் யுவர் ட்ரெஷர் இஸ் தேர் வில் யுவர் ஹார்ட் பி ஆல்சோ அப்படின்னு இருக்கும். உன்னோட புதையல் இருக்கிற இடத்துல தான் உன்னோட மனசும் இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்குமா. ஸோ ரீட்டா ஸ்கீட்டரும் ஆண்ட் முரியலும் சொன்ன ஒரு சில விஷயங்கள் கரெக்ட் தான் போல் அப்படின்னு ஹாரி யோசிப்பானா. டம்பிள்டோர் ஃபேமிலி அப்போ இங்கே தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட இறப்பும் இந்த ஒரு வில்லேஜில் தான் இருந்திருக்கு. இந்த கதையை மித்தவங்க கிட்ட அவன் கேட்டதை விட இந்த கிரேவியார்டை, இந்த கல்லறையை வந்து அவன் இங்கே வந்து பார்த்தது தான் அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா டம்பிள்டோருக்கும் ஹாரிக்கும் டீப்பான ரூட்ஸ் இங்கே தான் இருக்குது. ஆனால் டம்பிள்டோர் ஒரு தடவை கூட இந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லலையே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த கனெக்ஷன் பற்றி இவங்க பேசிக்கிட்டதே இல்லை. மேபி ஒரு நாள் அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நம்மளை கூப்பிட்டுட்டு இந்த கிரேவியார்டுக்கு வந்திருப்பாரா அப்படின்லாம் ஹாரி யோசிப்பான். ஏன்னா அவனோட அம்மா அப்பாவும் இதே டம்பிள்டோரோட குடும்பம் வந்து எங்கே படுத்து உறங்கிட்டு இருக்காங்களோ அதே கிரேவியார்டில் தான் அவங்க அம்மா அப்பாவும் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றத நினைக்கும் போது ஹாரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவனுக்கும் டம்பிள்டோருக்கும் இருக்கிற இந்த கனெக்ஷனை யோசிக்கும் போது ஹெர்மாயினி திரும்பி ஹாரியை பார்க்குமா. நல்ல வேளைக்கு ஹாரியோட முகம் அங்கே இருக்கிற ஷேடோலாம் மறைஞ்சிருக்கும். அதனால அவனோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு ஹெர்மாயினிக்கு தெரியாது. ஹாரி அந்த கல்லறையில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை திரும்பவும் ரீட் பண்ணுவான். உன்னோட புதையல் எங்கே இருக்கோ அங்கே தான் உன்னோட மனசும் இருக்கும் அப்படின்னு இருக்கும்ல, அதை ரீட் பண்ணுவானா. அவனுக்கு வந்து அது என்னன்னே புரியலை. ஆனால் கண்டிப்பாக டம்பிள்டோர் தான் அதை சூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு மட்டும் ஹாரிக்கு தெரியும். ஏன்னா அவங்க அம்மா இறந்தக்கப்புறம் அந்த குடும்பத்தோட எல்டஸ்ட் மெம்பராக அவர் தானே ஆனார். ஹாரி, நீ ஷோராக தான் சொல்கிறியா? இதை பற்றி அவர் உங்ககிட்ட எதுவுமே மென்ஷன் பண்ணதில்லையா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். சரிவா நம்ம மித்ததை பார்க்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அந்த கல்லறைக்கிட்ட இருந்து அவன் நகர்ந்து போவான். ஏன்டா அந்த கல்லறையை பார்த்தோம் அப்படின்னு இப்போ அவனுக்கு தோணும். ஏன்னா இதெல்லாம் டம்பிள்டோர் நம்மக்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரு, இப்படி இன்னொருத்தவங்க சொல்லி நமக்கு தெரிகிற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மித்த கல்லறைகளெல்லாம் இப்போ அவங்க பார்த்துட்ருப்பாங்களா. இங்கே வா அப்படின்னு ஹெர்மாயினி கத்துமா. தென் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இல்லை சாரி ஹாரி, இது பாட்டர்ன்னு நினச்சேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கோம்.
ஹெர்மாயினி திரும்பவும் இன்னொன்று ஒரு கலரை மேலே இருக்கிற ஸ்னோவெல்லாம் நல்லா க்ளியர் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்கிற பேரை நல்லா உத்து பார்த்துட்ருக்குமா. ஹாரி திரும்ப ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு ஹெர்மாயினிக்கு திரும்பவும் கூப்பிடுமா. அவனுக்கு எரிச்சலாக வந்துட்டுருக்கும், வேறு வழியே இல்லாமல் திரும்பவும். ஏன்னா அங்கே ஃபுல்லுமே ஸ்னோவாக தான் இருக்கும். அதில் திரும்பவும் ஃபுல்லாக அவன் நடந்து ஹெர்மாயினி கிட்ட வருவானா. என்ன அப்படின்னு ஹாரி சொல்வானா. இங்கே பாரேன் அப்படின்னு ஹெர்மாயினி அந்த கலரை காமிக்குமா. அந்த கலரை பார்க்குறதுக்கு ரொம்பவே பழசாக இருக்கும், பயங்கரமாக பழசாக இருக்கும். ஸோ ஹாரினால் அங்கே என்ன பேர் எழுதியிருக்குன்னு படிக்கவே முடியாத ஹெர்மாயினி அந்த பேருக்கு கீழே இருக்கிற சிம்பிளை கை காமிச்சிட்ருக்குமா. ஹாரி அந்த புக்கில் இருந்த மார்க் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அப்போ தான் ஹாரி நல்லா உத்து பார்ப்பான். ஹெர்மாயினி கை காமிக்கிற இடத்த பார்த்தா அந்த ஸ்டோனில் அந்த ரொம்ப பழசாகி போயிருக்கிற அந்த கல்லில் இவங்க அந்த புக்கில் பார்த்துருப்பாங்களோ ட்ரையாங்குலர் சிம்பிள், அது அந்த கலரில் இருக்குமா. ஆமாம் அது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. ஹெர்மாயினி அதோட மந்திரக்கோலை எடுத்து அங்கே வெளிச்சத்தை ஏற்படுத்தி அந்த கல்லறையில் இருக்கிற பேரை பார்க்குமா. இதில் இக்னோட்டஸ்ன்னு எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. இந்த பேரை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இக்னோட்டஸ். நான் என்னோடய பேரண்ட்ஸோட கலரையை தேடிட்டுருக்கேன் ஹெர்மாயினி, நான் ஃபஸ்ட்டு அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு ஹாரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அப்பப்போ அபர்ட் சர்நேமை பார்த்த மாதிரி அங்கே இருக்கிற கல்லறைகளில் ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவனுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸோட சர்நேம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவன் அங்கே ரெக்கக்னைஸ் பண்ணுவானா. நிறையா பேரோட அந்த சர்நேம் வந்து அங்கே இருக்கிற கிரேவியார்டில் இருக்கும். அண்ட் நிறையா ஜென்ரேஷனோட பேரெல்லாம் அந்த கிரேவியார்டில் இருக்கும். பல பேர் அங்கே இந்த கிராமத்துலேருந்து வெளியில் இருக்கிற வேறு கிராமத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த கிரேவியார்டுக்குள்ளே நல்லா டீப்பாக போய் ஒவ்வொரு கலரையும் அவன் செக் பண்ணிகிட்டே இருப்பானா. ஒவ்வொரு கலரையும் அவன் செக் பண்ணும்போதும் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாகவும் அதே சமயம் ஒரு மாதிரி தானே இருக்கும். அவனோட அம்மா அப்பாவோட கலரை அவன் தேடிட்டுருக்கான். அப்போ அந்த ஃபீலிங் அவனுக்கு எப்படி இருக்கும். சடனாக இருட்டும் அமைதியும் ரொம்ப டீப்பாக ஆரம்பிச்சிருமா. ஹாரி பயந்துருவான், திரும்பி சுற்றி சுற்றி பார்ப்பான், டிமெண்டர்ஸ் எதுவும் வந்துருச்சுங்களான்னு. அப்புறம் தான் பார்த்தா சர்ச்சுக்குள்ளே பாடிட்டு இருக்கிற கரோல் சத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வெளியில் கிளம்பி போயிட்டுருப்பாங்களா, அதனால தான் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் இருட்டாகவும் இருக்கும். எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. சர்ச்சில் லைட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க உள்ளுக்குள்ளே, அதனால தான் ரொம்ப இருட்டாக இருக்கும். தென் 3வது முறையாக ஹெர்மாயினியோட வாய்ஸ் அந்த இருட்டில் இருந்து நல்லா ஷார்ப்பாக கேட்குமா. இந்த தடவை நல்லா கிளியராக கேட்கும். அவன் நின்றுட்டுருக்கிற இடத்துலேருந்து ஃபியூ யார்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி நல்லா கிளியராக கேட்குமா. ஹாரி இங்கே வா, இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு ஹெர்மாயினி கத்துமா. அது கூப்பிடுற அந்த டோன்லேயே தெரிஞ்சிருச்சு இந்த தடவை அது கண்டுபிடிச்சிருக்கிறது ஹாரியோட அம்மா அப்பாவோட கல்லறையை தான். ஹாரி வேகமாக அங்கே போவானா. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும். டம்பிள்டோர் இறந்து போனதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததில் அந்த இழப்பு, அந்த க்ரீஃப் வந்து ஒரு மாதிரி அவனோட இதயத்தையும் லங்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே அமுக்கிற மாதிரி இருந்ததில் அந்த மாதிரி இருக்கும். ஹெர்மாயினி நிற்கிற இடம் கேந்திரா அண்ட் அரியானாவோட கல்லறைக்கு 2 ரோஸ்க்கு பின்னாடி தான் இருக்குமா. ஹாரி அங்கே போவானா. டம்பிள்டோரோட கல்லறை இருக்கும்ல ஒயிட் மார்பிளில், அதே மாதிரி தான் இந்த கல்லறையும் இருக்கும். அவன் அங்கே பக்கத்தில் போய் கீழே குனிஞ்சு தான் அவங்களோட பேரை ரீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த ஒயிட் கலர் மார்பிளாக எழுதியிருக்கிற அந்த பேர் ஹாரி கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தாலுமே நல்லா ரீட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஜேம்ஸ் பாட்டர், born 27th March 1960, died 31st October 1981. லில்லி பாட்டர், born 30th January 1960, died 31st October 1981 அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே The last enemy that shall be destroyed is death அப்படின்னு இருக்கும். கிறிஸ்தவ மதத்தை யாராவது ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம சேனலை கேட்டுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பைபிளில் இருக்கும். கிங் ஜேம்ஸோட வெர்ஷன் ஆஃப் பைபிள் இருக்கு இல்லையா, அதில் இந்த சென்டென்ஸ் இருக்கும். The last enemy that shall be destroyed is death அப்படின்னு இருக்கும். புக்கில் இருக்கிற 2 லைனை நான் நரேட் பண்ணிவிட்டு இதுக்கான மீனிங்கை நான் சொல்கிறேன். ஹாரி அதை ஸ்லோவாக ரீட் பண்ணுவானா. இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே சான்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி அந்த சென்டென்ஸை முடிக்கும் போது அவன் கத்தியே ரீட் பண்ணிடுவான். The last enemy that shall be destroyed is death அப்படின்னு அவன் கத்திடுவானா. அவனுக்கு அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஹாரிபிளான தாட்லாம் அவன் மண்டைக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவான். இது டெத் ஈட்டரோட ஐடியா தானே, அவங்களோட ஸ்லோகன் எதுக்காக இங்கே இருக்குது அப்படின்னு அவன் கேட்பானா. டெத் ஈட்டர் சாவை டிஃபீட் பண்ணுற அந்த மீனிங்கில் இது இல்லை ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஜென்டிலாக ஹாரி கிட்ட சொல்லும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, சாவை தாண்டி வாழ்கிறது ஹாரி, இறந்து போனதுக்கு அப்புறமும் வாழ்கிறது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. இப்போது நான் இதுக்கான மீனிங்கை சொல்கிறேன். கிறிஸ்டியானிட்டி படி ஜீசஸ் கிரைஸ்ட் மக்கள் மேலே இருக்கிற அன்புக்காக தான் அவரோட உயிரவே தியாகம் பண்ணியிருப்பார். இந்த புக்கு படி பார்த்திங்கன்னா
நம்ம ஜேம்ஸ் பாட்டரும் சரி லில்லி பாட்டரும் சரி ஹாரியை ப்ரொடெக்ட் பண்ண போய் தான், அந்த லவ்வுக்காக தான் அவங்களோட உயிரவே அவங்க சாக்ரிஃபைஸே பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒன்று நடக்கும். ஹாரி ஒரு விஷயம் பண்ணுவான், அதை பற்றி நான் இப்போவே பேசலை. பட் அல்டிமேட்லி பைபிள் படி ஜீசஸ் கிரைஸ்ட் மக்களுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணி திரும்ப வந்தார். அவர் மக்களுக்காக திரும்ப வந்தார். அதே மாதிரி தான் லில்லியும் அவங்களோட மகனுக்காக அவங்களோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. ஹாரியும் ஒரு விஷயம் செய்வான். இதெல்லாமே அட் த சென்டர் அந்த லவ்வுக்காக தான் இருக்கும், அந்த ஒரு பாசம், அந்த ஒரு அன்புக்காக தான் இருக்கும். சாவுலாம் எனக்கு முக்கியம் இல்லை, அதை விட பெருசானது லவ்வு தான், பாசம் தான். நான் சாவையே எதிர்கொள்ளுவேன். செத்தாலும் ஒரு இடத்துல நான் நல்லா வாழ்ந்துட்டுருப்பேன். அது ஒவ்வொருத்தவங்களோட பிலீஃப் படி, ஹெவனோ நார்டிக் கல்ச்சர் படி வல்ஹாலாவோ, அது ஒவ்வொருத்தவங்களோட பிலீஃப். நம்ம நியர்லி ஹெட்லெஸ் நிக் ஹாரி கிட்ட சொல்லியிருப்பார்ல, அவன் போய் சீரியஸ் எதுக்காக உங்களை மாதிரிலாம் வரலை, எனக்கு சீரியஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு அவன் போய் கேட்டும் போது அவர் ஒன்று சொல்லியிருப்பார்ல, நாங்களாம் இந்த இடத்த விட்டு அங்கே போக பயந்துட்டோம், தயங்கிட்டோம், அதனால தான் நாங்கள் போக முடியாமல் இங்கே இருக்கோம். சீரியஸ் இதுக்கப்புறம் சாவுக்கப்புறம் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டாரு. ஸோ அதனால தான் அவர் இங்கே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். சாவுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்கலாம், அது பீஸ் இருக்கலாம் அங்கே. ஸோ அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஜேகே ராவ்லிங் அவங்களோட கிறிஸ்டியன் பிலீஃப் இருக்கும்ல, அதை பைபிள்லேருந்து எடுத்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கடவுள் அப்படின்னு எடுத்து யூஸ் பண்ணாமல் ஒரு பாசம், ஒரு லவ், அந்த மாதிரி இருக்கிற ஏதாவது சென்டென்ஸ் இருக்கும்ல, அதை அவங்க எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஹாரிக்கு தெரியாதனால தான் டக்குன்னு அவன் இது டெத் ஈத்தரோட ஸ்லோகனா அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கப்புறம் தான் ஹெர்மாயினி அவனை கரெக்ட் பண்ணுவோம். இல்லை ஹாரி, இது அந்த மாதிரி மீன் பண்ணலை, சாவுக்கப்புறமும் நம்மளால் வாழ முடியும், வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதை தான் அவங்க அங்கே எழுதியிருக்காங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். நவ் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, ஹெர்மாயினி இப்படி சொன்ன உடனே அவங்க ஒன்றும் இப்போ வாழலைல, அவங்க தான் போயிட்டாங்களே அப்படின்னு தான் ஹாரிக்கு தோணும். ஏன்னா அவனோட பேரண்ட்ஸ் அவனுக்கு கீழே இருக்கிற அந்த கல்லறையில் இப்படி குளிராக இருக்கிற, கோல்டாக இருக்கிற, ஸ்னோ விழுந்துக்கிட்டு இருக்கிற இந்த கல்லு கீழே புதைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த எம்டி வேர்ட்ஸ்லாம் அவனை எதுவுமே நான் எப்படி சமாதானப்படுத்தலை, அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவன் சின்ன பையன் தானே, நம்மளாலே அதை ஏற்றுக்க முடியாது, எந்த ஏஜில் இருந்தாலுமே அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ ஒரு 17 வயசு பையனுக்கு அவங்க அம்மா அப்பாவோட கல்லறை முன்னாடி இப்படி நிற்கும் போது அவனுக்கு என்ன தோணும்? என்ன சொன்னாலும் அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எல்லா வார்த்தைகளும் அவனுக்கு எம்டி வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அவனால் அதை தாங்கிக்க முடியல. அவன் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கண்களில் இருந்து பயங்கரமாக இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஹாட்டாக, பாய்லிங் ஹாட்டாக அவனோட கண்கள்லேருந்து தண்ணி வெளியில் வந்துட்டுருக்குமா. அவனோட ஃபேஸில் பட்ட உடனே அது இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஏன்னா வெதர் அங்கே அவ்வளோ கோல்டாக இருக்கும்ல. அதை துடைக்கிறதுலையோ, நான் இப்போ அழுகலை அப்படின்னு ப்ரிட்டன் பண்ணுறதுலையோ இப்போ இங்கே என்ன இருக்குது? ஸோ கொட்டட்டுன்னு விட்டுருவான். அவனோட முகத்தில் முழுக்க இப்போ அவனோட கண்ணீராக தான் இருக்கும். அவனோட உதடெல்லாம் நல்லா இறுக்கி வச்சுட்ருப்பானா. கீழே லில்லி அண்ட் ஜேம்ஸ் படுத்துருக்கிற அந்த இடத்த பார்ப்பான். மேபி இப்போ அங்கே அவங்களோட எலும்பு மட்டும்தான் இருக்கும், இல்லைன்னா அதெல்லாம் உடஞ்சி போய் டஸ்ட்டாக தான் இருக்கும். அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்க, அவங்க மேலே அவ்வளோ உயிரே வச்சுருக்கிற அவங்களோட பையன் அங்கே பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறது இப்போ அவங்களுக்கு தெரியாதுல. அவனோட இதயம் இன்னும் துடிச்சிட்டு தான் இருக்குது, இன்னும் அவன் உயிரோடு தான் இருக்கான். அவங்க பண்ண தியாகத்தினால தான் அவன் இப்போ இங்கே உயிரோடு நின்றுட்டுருக்கான். அந்த மொமெண்ட் அவன் ஆசைப்படுவான், நம்மளும் நம்ம அம்மா அப்பா கூட சேர்ந்து இந்த பனிக்கு கீழே இந்த கல்லறைக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகுதுங்க. ஏன்னா அது அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் தான் தெரியும். ஒரு 17 வயசு பையனுக்கு அவங்க அம்மா அப்பா கல்லறை முன்னாடி இப்படி நிற்கும் போது அவன் யோசிக்கிறான்ல, நம்மளும் நம்ம அம்மா அப்பா கூடவே போயிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், இந்நேரம் இந்த கல்லறையில் அவங்க 2 பேர் கூடயும் சேர்ந்து நம்ம படுத்து தூங்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு அவன் யோசிக்கிறதுலாம் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. ஹெர்மாயினி ஹாரியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஹாரினால ஹெர்மாயினியை திரும்பி பார்க்கவே முடியல. ஆனால் அவனும் ஹெர்மாயினியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பானா. நல்லா மூச்சை டீப்பாக இன்ஹேல் பண்ணிவிட்டு அவன் ஸ்டெடியாக நிற்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். திரும்ப கண்ட்ரோலாக நிற்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பானா. ஏதாவது நம்ம அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அவன் யோசிப்பான். இதை பற்றி நம்ம ஏன் யோசிக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி அப்படின்னு. இருக்கிற எல்லா கலரை மேலே இருந்த செடிகளும் லீஃபே இல்லாமல் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி போய் தான் இருந்ததா. பட் ஹெர்மாயினி இப்போ அதோட மந்திரக்கோலை ரைஸ் பண்ணும். அந்த கல்லறை முன்னாடி அந்த ஏரில் சர்க்கிளாக அப்படியே மூவ் பண்ணுமா.
கிறிஸ்மஸ் ரோசஸ்னால செய்யப்பட்ட மலர் வளையம் இப்போ அவங்க முன்னாடி அந்த காற்றுல வருமா, ஹாரி அதை பிடிச்சிருவான். அதை எடுத்து இப்போது அவங்க அம்மா அப்பாவோட கல்லறை மேலே வைப்பான். அவன் அந்த மலர் வளையத்தை அவங்களோட கல்லறையில் கீழே குனிஞ்சு வச்சுட்டு நிமிரும் போது அடுத்த செகண்ட் அவன் அங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு தான் அவன் நினப்பான். ஏன்னா அவனால் இங்கே அடுத்த செகண்ட் நிற்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சா. ஸோ அவனோட கையெடுத்து ஹெர்மாயினியோட ஷோல்டர் மேலே போட்டுப்பானா. ஹெர்மாயினியும் அதோட கையெடுத்து ஹாரியோட இடுப்பில் வச்சுக்கும். தென் அவங்க 2 பேருமே அங்கேருந்து சைலண்ட்டாக அப்படியே நகர்ந்து போயிடுவாங்க. அந்த ஸ்னோவில் அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. டம்பிள்டோரோட அம்மாவோட கல்லறையெல்லாம் தாண்டி, அவங்களோட தங்கச்சியோட கல்லறையை தாண்டி, அந்த இருட்டான சர்ச்சை தாண்டி அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வருவாங்க. இதோட சாப்டர் 16 காட்ரிக்ஸ் ஹாலோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. மூவியில் ஹாரியும் ஹெர்மாயினியும் அவங்களோட அப்பியரன்ஸை வச்சுட்டு தான் காட்ரிக்ஸ் ஹாலோ வில்லேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் புக்கு படி அவங்க பாலிஜூஸ் போர்ஷன் குடிச்சு வேறு ஆளாக தான் அங்கே போவாங்க. ஹாரி பல நாள் ஆசைப்பட்டது அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த ஊருக்கு வரணும், அவங்களோட கல்லறையை வந்து பார்க்கணுன்னு. ஒரு வழியாக அவனுக்கு அவங்களோட கல்லறையை வந்து பார்க்குறதுக்கு 16 வருஷம் ஆயிருக்கு. இப்போ நான் அயர்லாண்ட் பற்றின டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருப்பேன். யுனைடெட் கிங்டமில் ஸ்காட்லாண்ட், இங்கிலாந்து, வேல்ஸ் அண்டு நார்த்தன் அயர்லாண்ட் இதெல்லாம் சேர்த்தது தான் யுனைடெட் கிங்டம். இந்த மேப்பில் உங்களுக்கு தெரியுதா, ரிபப்ளிக் ஆஃப் அயர்லாண்ட், நார்த்தன் அயர்லாண்ட் இது ரெண்டுமே ஒரே இடம் தாங்க, ஒரே தீவு மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேல் பகுதியை மட்டும் நார்த்தன் அயர்லாண்டுன்னு பிரித்து அதை யுனைடெட் கிங்டம் கூட வந்துடும். ஏன்னா இதுவுமே ரிலீஜியன் வச்சு தான் பிரிச்சிருப்பாங்க. ரோமன் கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டிலே 2 பிரிவு இருக்குங்க. இந்த 2 பிரிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா ஹோல் யூரோப்லேயே இந்த 2 பிரிவை வச்சு தான் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் பயங்கரமாக நடந்தது. பல நூற்றாண்டுகளாக இருந்த ஒரு டைனாசிட்டியவே தரமட்டமாக்குனதும் இந்த பிரிவுகளை வச்சு தான். பல புதிய அரசர்களை உருவாக்குனதும் இந்த பிரிவை வச்சு தான். இது யுனைடெட் கிங்டமில் மட்டும் கிடையாது, யூரோப் முழுக்க அப்படி தான், அமெரிக்காலையும் அப்படி தான் நடந்திருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஃபுல்லுமே ரோமன் கேத்தலிக்ஸ் தான். கிறிஸ்டியானிட்டினாலே ரோமன் கேத்தலிக்ஸ் தான். இதில் எந்த ஒரு பிரிவுமே கிடையாது, ப்ரொட்டஸ்டன்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. போப்பு தான் மெயினாக இருப்பார். வேட்டிக்கனில் இருப்பார்ல போப் ஆண்டவர், அவர் தான் மெயினாக இருப்பார். அதுக்கப்புறம் தான் அரசர்கள்லாம். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்டியானிட்டியில் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொசைட்டி எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சொல்லப்படாத மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எப்படி சொல்லணுன்னா, ஒரு சில பேரை நான் சொல்கிறேன், மதத்தை வச்சுட்டு, ரிலீஜன் வச்சுட்டு, கடவுளை வச்சுட்டு அவங்களோட பேராசைகள், அவங்களோட கோவங்கள், அவங்களோட ரிவெஞ்சுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதனால நிறைய போரெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் மக்கள் ப்ரொட்டஸ்டண்ட்டாக மாற ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு கடவுள் மட்டும்தான் ஒன்று, நாங்கள் கடவுளை மட்டும்தான் நேசிப்போம், எங்களுக்கு கடவுள் மேலே மட்டும்தான் பயம், வேறு யாரையும் நாங்கள் கடவுளாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி அவங்க மாற ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாமே ரோமன் கேத்தலிசம் தானே. ஸோ இந்த ஹோல் பிரிட்டன் முழுக்க, அயர்லாந்து முழுக்க ரோமன் கேத்தலிசம் மட்டும்தான் இருந்தது. தென் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலாண்டில் ப்ரொட்டஸ்டன்ட் பரவுது. நான் வந்து கடவுளுக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன், கடவுள் மட்டும்தான், எனக்கு ஒரு கடவுள் மட்டும்தான், நான் இனிமேல் போப்புக்கு வந்து நான் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரொட்டஸ்டண்ட்டாக மாறுறாரு. அங்கே இருக்கிற மக்களும் ப்ரொட்டஸ்டண்ட்டாக மாறுறாங்க. இங்கிலாந்து வந்து அந்த டைம் ஸ்காட்லாண்டை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்காட்லாண்டை போய் ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போலாம் ஸ்காட்லாண்ட் ஃபுல்லுமே கேத்தலிசம் தான். ஆனால் அவங்களால இங்கிலாண்டோட டார்ச்சரை தாங்க முடியல. பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்கள நாங்கள் ஆக்கிரமிச்சே தீருவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க, நாங்கள் உங்களையும் சேர்த்து தான் ஆளுவோம், இது எல்லாத்தையுமே ஒரு ஹோல் கிங்டமாக மாற்றணும்னு பிரிட்டிஷ் எம்பையர் இருக்கான். ஆனால் நம்ம இப்படி நினைப்போம். பட் அங்கே வந்து எப்படின்னா, பொண்ணை கொடுத்து பொண்ணை அங்கேருந்து எடுத்து இப்படி மாற்றி மாற்றி அந்த கிங்டம்குள்ளேயே தான் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, ராயல் ஃபேமிலிக்குள்ளே. பட் பிரிட்டிஷ் கிங்டம் நாங்கள் எல்லாத்தையுமே ஆளுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அப்போது ஸ்காட்லாண்டை ஆண்டுட்டு இருந்த அந்த ராஜாவுக்கு ஒரே வாரிசு மேரி. அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்கள ஃப்ரான்ஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸ்லலாம் அப்போ ஃபுல்லுமே கேத்தலிசம் தான், அது கேத்தலிக் கண்ட்ரி தான். அங்கே இருக்கிற ராஜாவோட பையனுக்கு வந்து அவங்கள நிச்சயம் பண்ணி அங்கே அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா. பட் அந்த ஃப்ரெஞ்சு ராஜா இருக்கார்ல, அவருக்கு இங்கிலாந்து மேலே கண்ணு. இங்கிலாண்டை எப்படியாவது நம்ம ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு, அதை கேத்தலிக் கண்ட்ரியாக மாற்றணும்னு. இதில் தான் இந்த மேரி வந்து மெயின் பாயிண்ட்டு. ஸ்காட்லாண்டுக்கு குயின் மேரி, இந்த மேரி இருக்காங்க. அதே டயத்தில் தான் நம்ம இங்கிலாண்டை வந்து குயின் எலிசபெத் ஆண்டுட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் எலிசபெத்து. அவங்க வந்து ஐயோ இதெல்லாம் பெரிய கதையாக போகும், பட் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த நம்ம குயின் மேரிக்கு எலிசபெத் மரண தண்டனை விதிச்சிருவாங்க. இத்தனைக்கும் அவங்க 2 பேருமே கசின்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ராயல் ஃபேமிலி இந்த மாதிரி பக்கத்து நாட்டோட ராயல் ஃபேமிலிக்குள்ளே தான் பொண்ணை கொடுத்து இந்த மாதிரி தான் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. பட் ஸ்டில் க்ரௌனுன்னு வரும்போது, ஆட்சின்னு வரும்போது
இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்களை தான் அவங்க பண்ண தான் செய்வாங்க. எல்லா கண்ட்ரிலையுமே இது நடந்திருக்கு. ஸோ குயின் எலிசபெத் குயின் மேரிக்கு மரண தண்டனை விதிச்சிருவாங்க. ஆனால் குயின் எலிசபெத் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்காது. ஸோ மேரியோட வாரிசு இருக்காங்களா பையன், அவங்க தான் அடுத்த வாரிசாக குயின் எலிசபெத் வந்து அறிவிப்பாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து ஸ்காட்லாண்டையும் சேர்த்து ஆள ஆரம்பிச்சிரும். இப்போ புரியுதா அவங்களுக்கு? ஸோ இப்படி தான் ஸ்காட்லாண்டு வந்து இங்கிலாந்துக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறையா புரட்சிலாம் நடந்திருக்கும், நிறையா போர்லாம் நடந்திருக்கும். பட் எல்லாத்துலேயுமே பிரிட்டிஷ் ஸ்காட்ஸ் பீப்புளை வந்து தோக்கடிச்சிருவாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் பீப்புள் அப்போ பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. யாருனாலையும் அவங்கள வந்து அடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஸ்காட்ஸ்க்கு வந்து பிரிட்டிஷை பிடிக்காது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ ஐரிஷ் பீப்புளுக்கு வருவோம், அயர்லாண்டுக்கு வருவோம். இப்போ ஸ்காட்லாண்டு, பிரிட்டிஷு, வேல்ஸு இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் சேர்த்து ஒரு கிங்டமாக இவங்க அமைச்சிட்டாங்களா? இவங்க வந்து முன்னாடியிலேருந்தே இப்போது நம்ம தமிழ்நாடும் ஸ்ரீலங்காவும் பக்கத்தில் எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் அங்கே அயர்லாண்டும் பக்கத்துலேயே அந்த பிரிட்டனும் இருக்கா. ஸோ ஆப்வியஸாக என்ன நடக்கும், இங்கேருந்து மக்கள் அங்கே போய் செட்டில் ஆவாங்க, அங்கேருந்து மக்கள் இங்கே வந்து செட்டில் ஆவாங்க. இப்படி மாற்றி மாற்றி போய் இடத்த மாற்றி வாழ்ந்துட்டு தானே இருப்பாங்க. மக்கள்னாலே அப்படி தான் இருப்பாங்க, ஹியூமன்ஸோட நேச்சரே அதுதான். ஸோ இந்த மாதிரி ஸ்காட்லாண்ட்லேருந்து போனவங்க, பிரிட்டன்லேருந்து போனவங்க, வேல்ஸ்லேருந்து போனவங்களாம் இந்த அயர்லாண்டோட நார்த்தன் பகுதியில் போய் நிறையா பேர் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எங்கே போய் மனுஷன் வாழ்ந்தாலும் அவங்களோட கல்ச்சரை அவங்க கூட எடுத்துகிட்டு தானே போவாங்க, மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆகும்போது ப்ரொட்டஸ்டண்ட்டாக தான் போனாங்க. பட் ஆல்ரெடி அங்கே ஐரிஷ் பீப்புள் எல்லாருமே கேத்தலிசமை ஃபாலோ பண்ணுறவங்க. ஆனால் இந்த அயர்லாண்டில் போய் செட்டில் ஆனாங்களே ஸ்காட்டிஷ் பீப்புளு, பிரிட்டிஷ் பீப்புளு, இவங்க எல்லாருமே ப்ரொட்டஸ்டண்ட்டு. இவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ வந்து பிரிட்டிஷோட எம்பையர்லாம் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவுக்கு எப்படி அவங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க, இந்தியா பாகிஸ்தான்லாம் அவங்க எப்படி பிரித்து ஃப்ரீடம் கொடுத்துட்டு போனாங்க, அதே மாதிரி தான் அவங்க அயர்லாண்டுக்கும் கொடுத்தாங்க. அயர்லாண்ட்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களை வந்து நீங்கள் தனி நாடாக அறிவிங்க அப்படின்னு. ஆனால் நார்த்தன் அயர்லாண்டில் இருக்கிறவங்க பிரிட்டிஷ்க்கு தான் பயங்கர சப்போர்ட்டு. ஏன்னா அவங்க எல்லாருமே ப்ரொட்டஸ்டண்ட்டு, அவங்க எல்லோரும் இங்கேருந்து போனவங்க. அப்போ அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நாட்டை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. நார்த்தன் அயர்லாண்டில் இருக்கிறவங்களாம் நாங்கள் யூகே கூட போய்ப்போம், நீங்கள் வந்து தனியாக ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்டுன்னு தனியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நாட்டை அந்த மாதிரி பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போது நார்த்தன் அயர்லாண்டில் இருக்கிற ஒரு சில பீப்புள், அதாவது இந்த ஐரிஷ் ஆன்செஸ்ட்ரியாக இருப்பாங்களே, அவங்களாம் வந்து இப்போது கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து யூகே கூட நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களை விட்டுருங்க, நாங்கள் வந்து மொத்தமாக அயர்லாண்டாகவே இருக்கோம் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. ஆனால் ஒரு சில பேரோட விசுவாசம் இன்னும் பிரிட்டிஷ்க்கு தான் இருக்குது. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு நாடு உருவாகிறது ஒரு ரிலீஜியஸ் இது வச்சு தான் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ரிலீஜனை பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை பொலிட்டிக்கலாக ஒரு சில பேர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி தான் எல்லா நாட்டிலையும் நடந்திருக்கு. நம்ம ஹாரி பாட்டர் புக் முடிச்சுட்டு நிறையா பிரிட்டன் பேஸ்டு புக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும். அதனால தான் நான் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். மறந்துடாதீங்க. பிரிட்டிஷ் வந்து பயங்கரமாக ஆட்சி பண்ணாங்க. அவங்களாம் ரொம்ப குறு நில மன்னர்களாக தாங்க இருந்தாங்க. நார்த்தம்பரியான் இருக்கும், லுண்டன் இருக்கும், இப்போ லண்டன், அதை முன்னாடி லுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி குட்டி குட்டி ரீஜனை தான் அவங்க ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம்னா பாண்டியர்கள் வந்து இந்த சதன் தமிழ்நாடு, சோழர்கள் வந்து தஞ்சாவூர், அதை சுற்றி இருக்கிற அந்த ரீஜனு, அப்புறம் பல்லவர்கள் வந்து அந்த நார்த்தன் சைடு, சேரர்கள் வந்து ஈஸ்டர்ன் சைடு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ரீஜனை தானே அவங்க ஆண்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கிலாந்துலேயும் குட்டி குட்டியாக இருக்கிற ரீஜனை ஆண்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இங்கிலாண்டுன்னு மொத்தமாக இணைக்கிறதுக்கே அவங்களுக்கு பல 100 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப அதில் நிறைய போர், நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆல்ஃபர்டு த கிரேட் அவர் தான் ஃபஸ்ட்டு இங்கிலாண்டை ஒன்றா இணைச்சார். ஏன்னா அந்த டைமில் இப்படி ஒன்றா இணைக்கணும், ஒன்றா ஒருத்தவங்க ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஆப்போசிட்டில் இருக்கணும், ஏதாவது ஒன்று தூண்டணும்ல, அப்படின்னா தானே மித்தவங்க எல்லாருமே ஒன்றாவாங்க. அந்த மாதிரி நார்வே அண்ட் டென்மார்க்லேருந்து வந்த அந்த வைக்கிங்ஸ் வந்து இங்கிலாண்டில் பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணி பயங்கரமாக அவங்கள ஆக்குப்பை பண்ணி ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து எப்படியாவது எதிர்க்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கிலாண்டை வந்து ஒன்றா ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிட்டிஷ் எம்பையராக அது ஃபார்ம் ஆச்சா. தென் அது நல்லா ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆன உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஸ்காட்லாண்டு, அதுக்கப்புறம் இந்த பிரிட்டன்லேருந்து அப்படியே வெளியில் இருக்கிற நிறையா கண்ட்ரீஸு, அமெரிக்கா போனாங்க, அங்கே போய் ஆண்டாங்க, இந்தியா வந்தாங்க, இப்படி நிறைய கண்ட்ரீஸை அவங்க ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் நடந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலை ஒரே ஒரு மணி நேரத்தில் பேசி முடிக்க. பல நூற்றாண்டுகளாக நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறையவே இருக்குது.
ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நான் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இதை பற்றி நிறையா பின்னாடி வர புக்ஸ்லையும் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு உங்களுக்கு நார்த்தன் அயர்லாண்ட் அண்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டும் ஸ்பார்க்கிள் ஸ்மைலியும் போட்டு விட்ருங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 17 பத்தில்டார்ஸ் சீக்ரெட்டில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Tales by Minnie.